ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நிறைய அதிகமாக இந்த பிறந்த நாளுக்கு தான் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வருவாங்க. அந்த அம்மா என்னத்துக்காக வந்தாங்கன்னா, தன்னுடைய மகனினுடைய திருமுழுக்கு நாள், தன்னுடைய மகனின் திருமுழுக்கு நாள் என்று அந்த தாய் அந்த மகனை அழைத்து வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். நம்முடைய திருமுழுக்கு நாள் நமக்கு ஞாபகம் இருக்குமா? அநேகமாக நம்ம யாருக்குமே ஞாபகம் இருக்காது. எனவே இன்று நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய திருமுழுக்கை கொண்டாட வேண்டும். திருமுழுக்கு என்பது என்னுடைய மறுபிறப்பு, நான் கடவுளின் பிள்ளையாக மாறிய ஒரு தருணம். அந்த அடையாளம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, அந்த அடையாளத்தில் வாழ இறைவன் நம்மை இன்று அழைக்கின்றார். அந்த அடையாளம்தான் நமக்கு மன்னிப்பதற்கான ஒரு தைரியத்தை, பாவத்தை விட்டு விலகுவதற்கான ஒரு தைரியத்தை, அமைதி ஏற்படுத்தி ஒற்றுமையாக வாழக்கூடிய தைரியத்தை தருவதாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த வருகின்ற இந்த யூபிலி ஆண்டிலே நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் எனில் இந்த அடையாளம்தான் நமக்கு அதற்கு ஆணிவேராக இருக்கும்.